போஸ்ட் கொடுக்காம உங்களுக்கு இந்த கேக்கு எந்த கடையில வாங்கணும்னு சொல்லுங்க, நீங்க போகும்போது நேற்று சாயங்காலம் எனக்கு ஒரு நல்ல ஜுரம் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் வந்தோம். நான் வந்து தமிழக சார்கிட்ட கூப்பிட்டு என்னால் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாது சார், கொஞ்சம் தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு அவங்க ஒரு சின்ன உரையாடல் நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாததுக்கு என்னென்னலாம் காரணம் இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். சாயம் சப்பரை பிறகு சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இருந்துச்சு. அது மாதிரி ஒரு லெட்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே திடீர்னு நாங்கள் இப்போ வம்சிலேருந்து ஒரு புத்தகம் வரப்போகுது. அது என்னன்னா 4 உலகத்தின் மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய மனைவிகள் வந்து நாட்குறிப்புகள் எழுதுகிறார். அந்த நாட்குறிப்பு டால்ஸ்டாய், தாஸ்தாவஸ்கி அந்த மாதிரியான உலகின் மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகளுடைய அவங்க ஒய்ஃப் சைடு ஒன்று இருக்கும். அந்த சைடை யாருமே பேசவே மாட்டாங்க. ஏற்புரை நிகழ்த்தும் போது கூட தமிழில் தான் வந்து ஏற்புரை நிகழ்த்தாங்க. தன்னமாக உட்காந்து பார்த்துருந்தாங்க. இல்லை சும்மா நான் சொல்கிறேன். அது அப்படி பழகிடுச்சு. அவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்றத பற்றியான ஒரு பெரிய புக்கு வந்து சிறில் அலெக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து அவர் தொகுத்துக்கிறார், மொழிபெயர்க்கிறார். அந்த புத்தகத்துக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரபலமான எழுத்தாளர் வந்து மெயிலில் ஒரு முன்னுரை அனுப்பிச்சு வச்சிருந்தார். எதேச்சியாக அந்த முன்னுரை என் கைக்கு கிடச்சிங்க. அந்த முன்னுரையை படித்த உடனே இந்த நிகழ்ச்சிக்கு என்ன ஜுரம்னாலும் போயிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒருவேளை இந்த முன்னுரை படிக்காதுன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தமிழியல் சாருக்கு 60வது பிறந்த நாள் மணி விழா இதெல்லாம் என் மைண்ட்லேயே இல்லை. ஏதோ ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க, சரி நம்ம போகலாம் அப்படின்னு மட்டும்தான் நான் நினச்சிட்டேன். முன்னுரை படித்த உடனே கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த முன்னுரையில் ஒரு இடத்துல தாஸ்தாவஸ்கியினுடைய மனைவி வந்து அண்ணா வந்து அவர் இறந்த பிறகு எல்லாரும் போய் அவளுக்கு ஆறுதல் சொல்ல போகிறாங்க. அப்போ ரஷ்யாவுக்கே பேரிழப்பு, உலகத்துக்கே பேரிழப்பு அப்படிலாம் சொல்லும்போது அவர் சொல்கிறா, ஏன் என்ன எல்லாரும் இப்படி துன்புறுத்துறீங்க, எனக்கு எவ்வளோ இழப்புன்னு ஏன்டா யாருமே சொல்ல மாட்டேங்க. ஓகே, நான் இந்த மனுஷன் இல்லை, நாளைக்கு நான் இங்கே கூட இருக்க மாட்டேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் தாஸ்தாவஸ்கி இல்லாதது எவ்வளோ பேரிழப்பு அப்படின்னு யாருமே ஏன் பேச மாட்டேங்க, எல்லாமே ஏன் வந்து ஒரு பொதுவான ஆளாக மட்டும் தாஸ்தாவஸ்கி பார்க்குறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முன்னுரை எழுதியிருந்த எழுத்தாளர் வந்து எழுதியிருக்காரு, ஒரு ரைட்டர் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கலாம், ரைட்டர் மட்டும் இல்லை, யாருமே பொது வாழ்க்கையில் இருக்கிற யாருமே. ஆனால் அவன் குடும்பத்தை பொறுத்த வரையிலும் அவன் மனைவிக்கு தான் வந்து ரொம்ப பர்சனலாக, நீங்கள் யாருமே ட்ராவல் பண்ணாத இடத்துல அந்த மனைவி மட்டும்தான் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருப்பா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா என்று கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் வரும்போது என்னுடைய நண்பர்களுக்குலாம் அந்த கட்டுரையை வார்த்து காமிச்சேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு நம்மளை கூட்டும்போது, அதில் அவர் எழுதிக்கிற ஒரு வரி நீங்கள் நிறைய பேர் ஷாக் ஆகிடுவீங்க, நானும் ஷாக் ஆனேன். அவர் எழுதுறாரு, இந்த உலகத்தில் மன வாழ்க்கை மாதிரி சலிப்பான வேறொன்று இல்லை அப்படின்னு எழுதிட்டார். நான் பயங்கரமாக ஆடிட்டேன். மன வாழ்க்கை மாதிரி சலிப்பானது வேற ஒன்றும் இல்லை. ஒரு மனவிழா தம்பதிகளை வச்சுக்கின்னு நம்ம அது மாதிரி பேசுறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்ட வரையிலும் கணவன் மனைவிக்கு வந்து நிறைய பேசுவாங்க. அந்த பேச்சை உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் தான் அதில் பெருசாக இருக்கும். நம்ம பையனை படிக்க வைக்கலாம், நம்ம பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அந்த இருக்கும். ஒரு கட்டத்தில் அதெல்லாம் செட்டில் ஆகிட்ட பிறகு கணவன் மனைவிக்குள்ளே பேசிக்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு எழுதுறாரு. நானும் என் மனைவியும், அந்த ரைட்டர் எழுதுற, நானும் என் மனைவியும் ஒரு பஸ்ஸில் உட்காந்து பயங்கரமாக சிரித்து பேசிட்டு போனோம். நாங்கள் ஏன் பேச முடியுது அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்படி சிரிச்சுன்னு போனோம். ஒரு ஏட்டு வந்து எங்கள் 2 பேரும் கீழே இறங்கிட்டான். நாங்கள் ஏதோ கள்ளக்காதல் ஜோடின்னு முடிவு பண்ணாங்க. சொல்லு, நீ யார் புருஷன், நீ யார் பொண்டாட்டின்னு கேட்டாயோ, என் பொண்டாட்டிதாயா, என் புருஷனானு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த வயசுல சிரிக்கிறதுக்கு என்ன யாரு கேட்டா, அப்படி ஒன்றுமே இல்லை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே தீர்ந்துருச்சு, காதல் தீர்ந்துச்சு. நான் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது
எனக்கு வந்து ஜெயமோகன் வந்து ஒரு லெட்டர் எழுதுனேன். ஒரு வீட்டுக்கு நான் அவரை என்னோட பைக்கில் கூட்டிட்டு போனேன். அந்த வீட்டில் 2 பெண்கள் இருந்தாங்க. அவர் 2 பெண்களையும் பார்த்துட்டு வெளியே வரும்போது கேட்டார், இதில் எந்த பொண்ணு நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை ஜெயமோகன். ஏங்க ஒரு எழுத்தாளனுக்கு இது ஒன்றுமா தெரியாது, கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடும், சின்ன பொண்ணை தான் நான் அப்படின்னு கேட்டார். ஆமான்னொடனே அவர் வீட்டுக்கு போய் வழக்கம் போல் ஒரு 40 பக்கத்தில் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். 30 பக்கமோ 40 பக்கமோ. அதெல்லாம் எவ்வளோ துயரன்னு இப்போ யோசிச்சு பாருங்க. அதாவது என்னன்னா, நானும் அந்த பொண்ணும் ஒருவேளை எங்கள் கல்யாணம் நான் எங்கள் காதல் சக்ஸஸ் ஆகி கல்யாணம் பண்ணிங்கன்னா எங்கள் கல்யாணத்தில் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு இருந்தார். ஏன்னா எங்களுடைய இன்டர் கேஸ்ட்டு, இன்டர் ரிலீஜியஸ், இன்டர் லாங்குவேஜ், இன்டர் ஸ்டேட்டு எல்லாமே வேற. அப்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள கலாச்சார ரீதியான பிரச்சனைகள் வரும். இதை ஒன்று நீங்கள் எப்படிலாம் செட்டில் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து ஜெயமோகனுக்கு பையன் பிறந்துட்டான், நீங்கள் முதல்ல பொண்ணு பேத்துங்க, நம்ம சம்மந்தி ஆகிடலாம் அப்படின்லாம் எழுதிட்டார். நீங்கள் நம்பணும், அவர் எழுதுகிற எந்த பிரச்சனையுமே எங்கள் லைஃப்பில் வரல. அப்படியும் அப்படி இருக்குது. அப்படி நம்ம பெரிய எதிர்பார்ப்போட போக வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் அப்போ 60 வருஷத்தை வந்து இப்போ நானும் இன்னைக்கு கேக்லாம் வெட்டி 60வது பிறந்தநாள் வந்து கொண்டாடுறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். சார் சொன்னார்ல, நாங்கள் 2 பேரும் ஈபி அப்படின்னு. சத்தியமாக அவர் சொன்ன பிறகுதான் நாமளும் ஈபியில் வேலை செஞ்சுவோம். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வீடன்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பவா என்ற கதை சொல்லி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்தார் எங்களை. அப்படி எடுக்கும்போது கடைசி ஷாட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மாவை ஒரு கடைசி ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பசங்களை எடுத்தார். வம்சி மானசிங்க 2 பசங்க இருக்காங்க. அப்போ 2 பிள்ளைங்களும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் நான். அவங்க எடுத்து அப்பாவை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்படிலாம் டாக்குமெண்ட்ரியில் கேட்கக்கூடாதுன்னு நான் அன்றைக்கி தான் முடிவு பண்ணேன். என் பையனும் பொண்ணும் மாற்றி சொன்னாங்க. எங்கள் 10:30 மணிக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆஃபீஸு. எங்கள் அப்பா வீட்டிலேயே 10:30 மணிக்கு தான் குளிக்க போவார். அப்புறம் 11:30 மணிக்கு தான் ஆஃபீஸ்க்கே போவார். ஆஃபீஸில் சந்திர பெரியப்பா, அமரதாஸ் பெரியப்பான்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. இவங்களாம் காத்துன்னு இருப்பாங்க. அப்பா போய் கையெழுத்து போட்டுட்டு வெளியே வந்துடுவார். வெளியே வந்தோடனே அமரதாஸ் பெரியப்பா, சந்திர பெரியப்பாலாம் A to Bக்கு டீ குடிக்க போவாங்க. அதுக்குள்ளே 1:30 ஆகிடும். 1:30 மணி ஆனோடனே அப்படியே அங்கேருந்து வண்டி எடுத்து அப்பா வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்த பிறகு மத்தியானம் சாப்பிட்டுட்டு என்னைக்கா ஒரு மழை பெஞ்சுன்னா, சரிதா மழை பெஞ்சப்போ ஒரு எழுத்தாளர் வந்து வேலைக்கு போகணுமான்னாரு. எங்கள் அம்மா வந்து போகவே கூடாது, அப்படி ஒரு பொண்டாட்டி போகவே கூடாது, அப்படியே தூங்கிட்டுவார். இதான் சார் எங்கள் அப்பாவுடைய ஒரு நாள். அந்த R.R. சீனிவாசன் அந்த படத்தை ஷூட் பண்ணார். அவர் அப்படியே நிறுத்திட்டு, பவா இதை ஒன்று மட்டும் டாக்குமெண்ட் அடிச்சா அவங்க சஸ்பெண்ட் பண்ணிடலாம் கூட நீங்கள் போய் சொன்னார். அப்புறம் இது மெமோலாம் வேணாம், ஃபுல் டாக்குமெண்ட், வீடியோ டாக்குமெண்ட், இது உங்கள் சேர்மனுக்கு அனுப்பிச்சிட்டா போதும், நாளைக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாரு. அப்புறம் சார் இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஈபியில் தான் வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளும் ஈபியில் தான் வேலை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எங்கள் 2 பேரும் இணைத்த ஒரு புள்ளி அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். நான் வந்து 101வது முறையே அந்த தகவலை மட்டும் சொல்லிடுறேன். நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் வேலை பண்ணுறேன். அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக வேலை பண்ணுறேன். எங்கள் ஆஃபீஸில் 24-25 வயசில் இளம் பெண்கள் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுவாங்க. ட்ரிபிள் முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு மாதிரி இருப்பாங்க. நான் சுடிதார் போட்டு ரொம்ப அழகாக தேவதைகள் மாதிரி எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. எப்பயுமே கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக போகிற எல்லாருமே தேவதைகள் மாதிரி தான் போவாங்க. ஒரு 6 மாதம் பொறுத்து நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிசாஸாக மாறி இருப்பாங்க, வேறு லெவலில் மாறி இருப்பாங்க. இந்த பெண்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணி என்கிட்ட ஜாயினிங் ரிப்போர்ட்லாம் எழுதிருப்பாங்க. ஒரு பொண்ணு கேஷுவலாக என்கிட்ட என் வாழ்க்கையிலே மறக்க என்னை நிறைய பேர் எத்தனை தடவை சார் இதை சொல்லி அவமானப்படுத்தி சார் அவமானப்பட்டதில்ல. அந்த பொண்ணு எழுதினே கேட்டுச்சு, பாஸ் சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு ஒன்று இப்படி தான் பழக்கமானே, இல்லை காசு நாங்கள் வாங்கிக்கலாமா, இல்லை நீங்கள் வாங்கிக்கலாம் பிரிச்சு போயிருக்கோம் அவங்க வீட்டில் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க. உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரே கேளு, ஒரு சில ஆஃபீஸில் மொத்தமாக அவர் கலெக்ட் பண்ணி அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் வேலை கலெக்ட் பண்ணி பிரித்து சாயங்காலம் போகும்போது ஒருத்தருக்கும் ஒரு பங்கு கொடுப்பாங்க. இல்லை சில பேர் அவங்களே வாங்கிக்கலாம், அந்த ஆஃபீஸில் எப்படின்னு கேளு அப்படின்னாரு. நான் ஆடிட்டேன். அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு, அது யாருக்கும் தெரியாது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரில்
இருந்த ஒரு அலுவலகத்துல இருந்து நானும் தமிழே இல்லைனோ இன்னைக்கு இந்த மேலே இல்லைன்னு சொல்றேன். ஒரு டீ கூட நாங்கள் யார்ட்டையும் குடிச்சது இல்லை அப்படின்ற ஒரு இடம் இல்லை. அது வந்து ஒரு ரைட்டருக்காக, ஒரு எழுத்தாளருக்கான இடம். ஆனால் அவனால எழுத முடியும், அவனால தைரியமாக போய். நான் பேசும்போதே இப்போ எதிரில் இருக்கிற எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இந்த மணி சார்லாம் வந்திருக்காரு, ஆளுநர்லாம் வந்திருக்காங்க. யாராவது சார் நீங்கள் வந்து இப்படி யோகியமாக பேசுகிறீங்களே, நானே உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துருந்தா நான் அவுட்டுனேன். அவ்வளோ தைரியமாக எங்களால் பேச முடியும்னா எங்கள் 2 பேரும் இணைத்த ஒரு புள்ளி இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான மாணவர்களுடைய மிக முக்கிய புள்ளி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நான் அந்த கட்டுரை எழுதினவர் வந்து நானும் என் ஒய்ஃபும் பஸ்ஸில் சிரிச்சின்னு போனோம். அப்போ தான் எங்களை கள்ளக்காதல் ஜோடியான அந்த 7 சந்தேகப்பட்டான்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 60 வயசுக்கு அப்புறம் மனைவியும் கணவனும் பேசிக்கொள்வதற்கு எதுவுமே இல்லாத போய் ஒரு வெற்றிடத்துக்குள்ள நிற்பீங்க. பையனுக்குலாம் கல்யாணம் ஆகிடும், பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்படின்னும் போது நாட்கணக்கில் பேச முடியும், மணிக்கணக்கில் பேச முடியும், இரவு முழுக்க பேச முடியும் என்கிற இடம் யாருக்கு மட்டும் வாய்த்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, இலக்கியம் தெரிந்தவர்களுக்கு மட்டும் வாய்த்திருக்கும். நீங்க பர்சனல் லௌகீகத்திலிருந்து நகர்ந்துறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு நிறுவனம் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற இடமோ, இன்னொரு மெட்ராஸ்ல ஒரு வீடு வாங்கலாமோன்ற இடம் எல்லாமே தகர்ந்து போயிருக்கும். ஒரு கட்டத்துல அந்த அந்த கட்டுரை என்னால் லைஃப்ல மறக்கவே முடியாது. அவர் சொல்றாரு, 60 வயது ஆகும்போது மனிதனுக்கு மிஞ்சுவது வெறும் நினைவுகள் மட்டுமே என்று எழுதுகிறார். வெறும் நினைவுகள் மட்டுமே. அந்த நினைவுகளில் தான் நம்முடைய பால்யம், நம்முடைய வாலிபம், நம்முடைய இளமை பருவம், நாம் வெறித்தனமாக பொருள் தேடிய ஒரு 20-30 வருடங்கள், என்னானாலும் வீடு வாங்கணும், என்னானாலும் பைக் வாங்கணும், என்னானாலும் கார் வாங்கணும் என்று வெறித்தனமாக ஓடின அந்த இடம் எல்லாம் போய் ஒரு இடத்தில் ஒரு நிதானம் வருகிறது. அந்த நிதானத்தை திரும்பி பார்க்கிற போது நம் வாழ்க்கையில் மிஞ்சி நிற்பது நல்ல நினைவுகள், கெட்ட நினைவுகள் எல்லாமே இருக்கும். இந்த இடத்தை நாம் ஒவ்வொருவரும் அடைவதற்குள்ளாக நாம் எல்லோரும் பல உயரங்களை சந்தித்திருக்கிறோம், பல பள்ளங்களில் விழுந்திருக்கிறோம், பல துரோகங்களை சந்தித்திருக்கிறோம், பல பெண்களை அதெல்லாம் இல்லை சார், என் ஒய்ஃபை தவிர நான் யார்கிட்டயுமே அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு மேடையை சொல்லலாம், எழுதலாம். எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் அவருடைய இதயத்திற்கு மட்டும் தெரிந்த ஒரு 4-5 ஆண்கள் 4-5 பெண்கள் அவர்களை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எதுவும் அக்கௌண்ட்ல வராது, ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அது உண்மை. அதை யார் வந்து கரெக்டா எழுதிருவாங்க அப்படின்னா எழுத்தாளர் எழுதிடுவாங்க. ஒரு ரைட்டர் வந்து அப்படியே ஆத்மார்த்ததே இருக்கும். ஜெயகாந்த் வந்து அந்தரங்கம் புனிதமானதுன்னு ஒரு கதை இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு பையனை சின்ன வயசுல தாத்தா பாட்டி வீட்டில் வளர விட்டுருவாங்க. அவன் வந்து தாத்தா பாட்டிக்கிட்டே வளருவான். சும்மா ஒரு இன்ட்டு மட்டும் சொல்றேன். ரொம்ப நாள் பொறுத்து அப்பா வந்து ப்ரொஃபஸர் வீட்டுக்கு வருவான். அந்த வீட்டில் வந்து அப்போல்லாம் ஒரு டெலிஃபோன் வரும். டெலிஃபோன் எடுத்த உடனே அந்த வீட்டில் எப்பயுமே ப்ரொஃபஸர் தான் ஃபோன் எடுப்பார், மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க எடுக்கவே மாட்டாங்க. எடுத்த உடனே ப்ரொஃபஸர் தான் பேசுறாங்கன்னு நினச்சிட்டு ஒரு பொண்ணு எதிரில் பேசுவாள். என்ன டார்லிங் அப்படின்னு ஆரம்பிப்பான். பையன் ஆடிடுவான். ஆடிட்டு இன்னைக்கு சாயங்காலம் வழக்கம் போல மெரினாவில் மீட் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குது அப்படின்னு ஃபோன்லாம் வச்சுட்டு அப்பாவுடைய டைரி எடுத்து பார்ப்பாங்க. அப்பா அந்த பொண்ணை பற்றி நிறைய விஷயங்கள் எழுதிப்பாங்க. அவரோட ஸ்டூடெண்ட், அப்பாவுடைய ஸ்டூடெண்ட். அவங்க 2 பேருக்கு ஒரு லவ் அஃபேர் இருக்கும். அவன் அதிர்ச்சி அடைஞ்சு போய் முதல்ல வந்து மெரினா பீச்சுக்கு வந்து அப்பாட்ட சொல்லுவான், அப்பா நம்ம சாயங்காலம் ஒரு இடத்துக்கு போகணும். 2 பேரும் போனாலே அவர் கேட்பான், உங்களுக்கு ஒரு லவ் அஃபேர். ஒரு பையன் போய் அப்பாவை கொண்டு போய் இப்படி பேசினா என்ன ஆகும்? அப்பா சொல்லுவார், அஃப்கோர்ஸ் இருக்கலாம், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை நீங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறாங்க. இல்லை அம்மா அவனுக்கு சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. அம்மா சொல்ல, நான் சொல்கிறேன், அம்மாவை சொல்ல பயங்கர அந்த கதையை அந்த தர்க்கம் முழுக்க நீங்கள் வாசிக்கணும். அவ்வளோ பயங்கரமான தர்க்கம் வந்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அந்த வீட்டில் வந்து அம்மாட்ட போய் அவன் சொல்லுவாங்க, அம்மா நான் சொல்கிறத கேட்டு நீ அதிர்ச்சி அடையவே கூடாது. நான் சொல்லுவேன், அப்பாவுக்கு ஒரு லவ் அஃபேர். அப்படியாப்பா அப்படின்னு என்ன நீ அதிர்ச்சியாகல? இது அப்பா அவனுக்கு பயங்கர துரோகம் பண்ணுறாருப்பா. இந்த அம்மா கேட்பா,
அப்பாவுக்கு வந்த ஃபோன் கால் அதுன்னு தெரிஞ்சு நீ அட்டன் பண்ணி அதை விட பெரிய துரோகம் அப்பாங்க. அப்பாவுடைய டைரி எடுத்து ஒரு திருடனை மாதிரி புரட்டி பார்த்தே, அதை விட பையனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா நடக்குது இந்த வீட்டில்? அவன் சூட்கேஸ்லாம் எடுத்துக்கிட்டு காலையில் வீட்டுக்கு வெளியே வந்து நிற்பான். அப்பா என்னாச்சு? நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கே போகிறேன். ஒரு அம்மாதமான கதை, 60-70 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பா சொன்னார், போ, நீ இருக்க வேண்டிய இடம் அதான் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வரி எழுதுவாங்க. என்னன்னா, பழமைவாதிகள் என்பவர்கள் வயதானவர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை என்று அந்த கதை. நான் வந்து இப்போ இந்த கதையை சும்மா அந்த கோடை சொன்னதுனால இன்னொரு லவ் அஃபேரை நான் வந்து நியாயப்படுத்துகிறேன். ஜெயகாந்தன் நியாயப்படுத்தலை. ஆனால் இவ்வளவு ஒழுக்கங்கள், இவ்வளவு திருக்குறள், இவ்வளவு கவிதைகள், இவ்வளவு சங்க இலக்கியங்கள் பேசின பிறகும் கூட மனித வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது ஏன் என்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்ப அந்த கேள்விக்கு பதிலாக இவ்வளவு பெரிய தர்க்கத்தை ஒரு பையன் மூலமாக, ஒரு பெண் மூலமாக, ஒரு கணவன் மூலமாக, ஒரு மனைவி மூலமாக, ஒரு மகன் மூலமாக ஒரு எழுத்தாளன் பேச வைக்கிறான். அவனுக்கு என்னென்னலாம் அதில் தெரிகிறதோ அவ்வளவு விஷயங்களையும் அவன் பேச வைக்கிறான். நீங்க மிஸ் பண்ணாம படிக்க வேண்டிய இன்னொரு புத்தகம். நான் எந்த பிளானும் இல்லாதான் பேச வரேன். அதனால எனக்கு இதெல்லாம் பேசிடணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. வந்து பாரிஸுக்கு போ அப்படின்னு ஜெயகாந்தனுடைய ஒரு புகழ்பெற்ற நாவல். நான் கூட அந்த நாவலை ஒரு 2 மணி நேரம் சொன்னேன். அந்த நாவலில் மாடர்ன் ஆர்ட் பற்றி, நம்ம எக்மோரில் இருக்கிற கல்லூரி பற்றி எல்லாம் நிறைய டிஸ்கஷன் வரும். அதில் லலிதா அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அவள் வந்து மாடர்ன் இன்டெலெக்சுவல். இவனுக்கு வந்து பாரிஸ்லேருந்து இவன் வந்திருப்பான். அவன் பேர் வந்து சாரங்கன். நமக்கு அந்த நாவல் வந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு சாரங்கன்னு பேர் வச்சாங்க. அந்த 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 கேரக்டர் வந்து உங்களை அப்படி ஆகர்ஷிக்கும். நான்லாம் வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் கதை படிச்சுட்டு ஹென்ரின்னு ஒரு கேரக்டர் வரும். வாழ்ந்த அந்த ஹென்ரி மாதிரி ஒரே ஒரு நாள் வாழ்ந்துட்டு செத்துணுண்ணா அப்படின்னு நினச்சேன். நான் +1 +2 படிக்கும்போது நான் மட்டும் தான் அப்படி நினச்சேன். பார்த்தா தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் நம்ம ஹென்றி மாதிரி வாழணும். ஏன்னா அந்த ஹென்ரிக்கு வந்து ஜாதி, மதம், பணம், காசு எதுவுமே இருக்காது. அவன் அப்பாவுடைய டெத்துக்கு அப்புறம் அந்த மலை கிராமத்துக்கு வந்திருப்பான். அந்த மலை கிராமத்தில் வந்து ஒரு லாரியில் வருவான். இந்த லாரி டிரைவர்கிட்ட கேட்பான், இந்த ஊரில் இந்த வீட்டுக்கு போகணும் நான். இந்த லாரி டிரைவர் லேசாக சிரிச்சுனே கேட்பான், அவர் வீட்டுக்கா? அவருக்கு நீ யாரு அப்படின்னு கேட்பான். அவர் புள்ள காசு அவன் லாரி பிரேக் பண்ணி நிறுத்துவான். ஏன்னா அவருடைய சொந்த அண்ணன் தான். அவர் எப்பயோ மிலிட்ரிக்கு போயிட்டு இருப்பார். அவர் பிள்ளையா ஆங்கிலோ இந்தியன் அந்த பையன். பயங்கர வித்தியாசமாக இருக்கும் அந்த நாவல். இப்போ கடைசியில் இவன் போய் அண்ணன் தம்பி 2 பேர் சொத்தையும் பிரித்து இந்த பையனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பான். அப்போ வந்து கேட்பான், இந்த பையன் உங்கள் அண்ணனை தான் பிறந்தான்றதுக்கு என்னப்பா அத்தாட்சி அப்படின்னு கேட்பான். கிராமத்தில் கேட்பாங்கல்ல. அப்போ இவன் கேட்பான் அந்த பஞ்சாயத்தில், நீ உங்கள் அப்பாவுக்கு தான் பிறந்ததுக்கு என்ன அத்தாட்சி? எல்லாம் முடிஞ்சு சரி நாங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த இடம் நான்லாம் படிச்சுட்டு சத்தியமாக அப்படியே அதில் அழற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி என்னடா லைஃப் அப்படிலாம் தோணுச்சு. என்னன்னா 2 பேரும் 2 தராசில் உட்காருவாங்க. இந்த பையனும் அவங்க சித்தப்பாவும் தராசுலாம் இருக்காரு. நான் சொல்கிறேன் தராசு இப்படி மேலே போனால் இவன் அதுக்கு மேலே போவான். என்னன்னா யாரோ ஒரு பையன் வந்து அண்ணன் பையன் சொல்கிறான், அவனுக்கு சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்க சொல்கிறேன். எந்த இதில் சொல்கிறேன் அப்படின்னு உடனே, சார் உலகத்தில் யாருன்னா எது வேணா சொல்லுவாங்க சார். நான் ஒரு அப்பாவை போய் ஒருத்தர் போய் சொல்ல முடியுமா? எங்கள் அண்ணன் பிள்ளைதான் அது, நீ கொடு. அந்த பையன், ஐயோ சித்தப்பா நான் சத்தியமாக சொத்துலாம் கேட்க வரல, எங்கள் அப்பா வாழ்ந்த ஊர் எப்படி இருக்குது, வீடு எப்படி இருக்குது மட்டும் தான் பார்க்க வந்தேன். எனக்கு சொத்து சொல்லலாம் வேணாம், நீ வேணாம் சொல்லலாம்ப்பா. ஆனால் தர்மம்னு ஒன்று இருக்குதுல்ல, இறையாண்மைன்னு ஒன்று இருக்குதுல்ல, எத்திக்குன்னு ஒன்று இருக்குதுல்ல, நான் கொடுப்பேன்ப்பா அப்படி. இந்த தராசு ஏறி ஏறி இறங்கும். நம்மளே டக்குன்னு ஒரு இடத்துல சரி பத்திரம் எழுது. பத்திரம் எழுதுன உடனே இந்த பையன் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன், ஹென்றி இவன் பேரு. பத்திரம் எழுதும்போது ஹென்றி அப்படின்ட்டு அந்த அப்பா வந்து பிள்ளைமார் காஸ்ட். இப்போ சபாரத்னம் பிள்ளை அப்படின்னு எழுதிட்டு சபாரத்னம் பிள்ளையினுடைய மகன் சிரஞ்சீவி மகன் ஹென்றி அப்படின்னு எவ்வளவு முரண்பாடு இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துச்சு, அதுனா ஹென்றி பிள்ளைன்னு எழுது.
அப்புறம் வந்து என்று பிள்ளை அப்படின்னு எழுதுவாங்க. நான்லாம் ஆடிட்டேன். என்னன்னா இந்த ஜாதி இல்ல மதம் இல்லைன்னா ஒருத்தன் பேசுங்கிறத விட இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ்குள்ள ஒண்ணுமே இல்லடா, சபாரத்னக்குள்ள வந்து ஹென்றி புள்ளடா அப்படின்னு மாத்தி எழுதுறதுல பிரமாதமான இடம். நான் அதே மாதிரி அந்த பாரிஸுக்கு போ கதையில லலிதான்னு ஒரு பொண்ணு இருப்பா. ஒரு லாயர், ஒரு ஹைகோர்ட் லாயருடைய ஒய்ஃபு, பயங்கர இன்டெலிஜுவல். இந்த சாரங்கன் வந்து ஒரு டிவோர்ஸ் முடிஞ்சு இதுல இருந்து வந்திருப்பான், பாரிஸ்ல இருந்து வந்திருப்பான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு பிரமாதமான ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சு அது ஒரு கட்டத்துல காதலா மாறும். இவன் ஒரு லாயருடைய பொண்டாட்டி, அவன் வந்து ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவன், இவ்வளவு பிரச்சனை. அவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் நம்ம 2 பேரும் பாரிஸ்க்கு போயிடலாம் முடிவு பண்ணுவாங்க. பிரமாதமான இடம் நண்பர்களே அந்த இடம். அவன் வந்து இன்னும் 2 நாள் தான் அவங்க வந்து பாரிஸ்க்கு போகிறதுக்கு. அவங்க வீட்டுக்கு வருவாங்க, சாரங்கன் வருவான். பெசண்டர்லேயே இங்கே அவங்க வீடு இருக்கும். சத்யம் தேட்டருக்கு சினிமாவுக்கு போய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் அந்த சத்யம் தேட்டருக்கு போவான். போனால் அவங்க கார் வெளியே நிற்கும், லாயர் கார். இப்போ என்ன படத்துக்கு போய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணா கரீனா, டால்ஸ்டாயினுடைய அண்ணா கரீனா. அண்ணா கரீனாவில் அண்ணா வந்து தன்னுடைய ஹஸ்பண்டை விட்டுட்டு போகிறார். அப்படி ஒரு படம் அது. ஆனால் உடனே இவங்க 2 பேரும் படம் முடிஞ்சு வருவாங்க. உடனே அமைதியாக ஒரு இவன் தான் கார் ஓட்டுவான் சாரங்க. அப்போ இன்னும் 2 நாளில் இந்த மனைவியும் இவனும் போகிறாங்க. இப்படி ஒரு சிக்கலான விஷயம் இருக்கும்போது சொல்லுவான், படம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, ரொம்ப பாவம் அண்ணா அப்படின்னு அந்த அவ சொல்லுவாள். சொன்ன லலிதா சொல்லுவாள். உடனே அந்த அர்த்தம் சொல்லுவான், எனக்கு அண்ணாலாம் பாவமாகவே தெரில, அவன் வீட்டுக்காரன் தான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லுவாள். இவன் கார் ஓட்டிதான் சொல்லுவாங்க, எனக்கு என்னவோ டால்ஸ்டாய் தான் ரொம்ப பாவம். இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய தர்க்கத்துக்கு பிறகு ஒரு விவாதம் முடியும் நண்பர்களே. அந்த முடிவில் அவன் முடிவு பண்ணுவான், காலையில விடியும் போது இந்த அப்பழுக்கு இல்லாத இந்த கணவன் விட்டுட்டு என்ன காரணத்தினாலும் நம்ம போகக்கூடாது. ஏன்னா இன்டர்நேஷனல் கம்பெனினா இருக்கும், நம்ம வீட்டுக்காரனை விட எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும். இவன் வந்து என்ன தப்பு பண்ணான்? ஒன்றுமே பண்ணல. நான் வந்து அதில் எழுதுறா ஜெயகாந்தன், ஒரு பழைய துணி மாதிரி அகரகாரம் வந்து என்னை தூக்கி வீசி அடிந்த போது இந்த மனிதன் தான் என்னை ஏற்றுக்கொண்டான். இவன் என்ன இருந்தாலும் நான் இவன் கூட தான் இருக்கான். அந்த பயணம் ரத்தாகும். அப்போ வாழ்க்கை ரொம்ப சிக்கலாகத்தான் இருக்குது. நான் எனக்கு தமிழனுக்கும் வேற என்ன, எனக்கு கிடைச்ச ஒரு 50 ரூபா நோட்டு இருக்குல்ல, நான் வந்து கரடின்னு ஒரு கதை எழுதினேன். அதுனா நான் வசிக்கிற பகுதியில் நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 2-3 பர்ஃபார்மன்ஸ் போட்டு காமிச்சாங்க நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் வந்து. அதில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஆள் வந்து கரடி வேஷம் போட்டுருந்தான். உண்மையிலே அவன் கரடி மாதிரியே ஆயிட்டான். அப்படியே போய் எல்லாரும் சீண்டி பார்க்குறான், கரடி நடக்கிற மாதிரியே நடக்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து அவன் வாய்க்குள்ள வச்சுக்கிறான். நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய கிராமங்கள். அவன் வந்து ஒரு தீப்பந்த கொளுத்தி அப்படியே துப்புறான் அந்த பெட்ரோல். உயிரை அடமானம் வச்சு அந்த பர்ஃபார்மன்ஸ் நடக்குது. அந்த ஃபாரினர்ஸ்லாம் அப்படியே கைத்தட்டி சிரிச்சு மகிழறாங்க. கொஞ்ச நேரத்துல யாரோ அந்த வெளிநாட்டு பொம்பளை வந்து ஒரு டென்மார்க்ல இருந்து வந்த பொம்பளை, அவன் ஓடி போய் ஒரு 50 ரூபா நோட்டு எடுத்து போய் அவன் சட்டையே கிடையாது, மேலே வந்து பேர் பாடி ஒரு துண்டு போட்டிருந்தான். அந்த துண்டில் ஒரு 50 ரூபா ஆகுது கிஃப்ட் குத்திட்டு இருந்தான். நான் வந்து ஒரு மாதிரி சிலிப்போட பார்த்துருக்கேன். சார் ஆர்ட்டுக்கு என்றைக்குமே பெரிய மரியாதை இருக்குது. ஒரு 50 ரூபா. அவன் வந்து அடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கும் போது இவன் சாதாரணமான ஆளாட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தெருக்கூத்து அந்த மாதிரியான மகத்தான கலைகளில் அவன் வந்து துரியோதனை வேஷம் போட்டுக்குவான். நீங்கள் உண்மையிலேயே அவன் துரியோதனா மாறிடுவான். நீங்கள் அவன் துரியோதனை இல்லைன்னு உங்களுக்கு எப்போ திரும்ப தெரியும்? அந்த டென்ட்டுக்கு பக்கத்தில் போய் ஒரு பீடி பிடிப்பான், கணேஷ் பீடி பிடிப்பான். துரியோதனை போய் கணேஷ் பீடி பிடிப்பான். நம்ம சுப்பராயன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆர்ட்டுக்கும் சாதாரண ஆளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏன் வந்து தமிழில் வந்து எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்த பல்லாயிரக்கணக்கான இன்ஜினியர்ல ஒரு ஆள் கிடையாது. இவர் ஏன் வேற ஆளாக, இவர் ஏன் திருக்குறள் நோக்கி போகிறார், இவர் ஏன் பேசுகிறார், இவர் ஏன் ஐஏஎஸ் அகாடமி நடத்துறாரு, இவர் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி போகிறார், இவர் ஏன் வேலையை ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கலை மனம் உள்ள ஆள் இருக்கான்ல, அவனால் அப்படி ரெகுலராக 58-60 வயசில் ரிட்டையர்ட் ஆகி ஃபர்ஸ்ட் மாதம் பென்ஷன் வாங்கவே முடியாது.
அப்படி வாழ்ந்த ஆள் நான் பார்த்ததே இல்லை. அவன் ஆர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆளே கிடையாது. அது வேற. அவன் வந்து அவனால நார்மலாக நான் வந்து டக்கு டக்குன்னு சொல்கிற பாருங்களேன், கருப்பசாமி ஐயான்னு நான் ஒரு கதை படிச்சுக்கிறேன். அந்த கதையில் இவரை மாதிரியே ஒரு ஆள் இருப்பான், அல்லது என்ன மாதிரி ஒரு ஆள் இருப்பான். 2 பேரும் ஒன்று தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த கதையை முடிச்சிடுறேன். அவன் 50 ரூபாயோட முன்னாடி உட்காந்தால அதுக்கு அடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து தாங்கல் சேகர் அப்படின்னு ஒருத்தர் வந்து தெருக்கூத்துல கர்ணன் வேஷம் போடுறான். இந்த கதையாக எழுதி எல்லா லாங்குவேஜ்லையும் மொழிபெயர்த்து வந்து அந்த கர்ணன் வரான். சத்தியமா சார் நான் வந்து ஏன்ச்சு நின்று அவனை கும்பிடுறேன். கர்ணன் நடந்து வர மாதிரியே வரான். கர்ணன் நம்ம பார்த்ததே இல்லை. கர்ணன் எப்படி நடப்பான்னு தெரியல. அந்த அவன் நடந்து அந்த கிரீடெல்லாம் வச்சு அப்படி நடந்து வந்தான் பாருங்க. இவன் 50 ரூபாய் கழிட்டு 80 அவங்ககிட்ட கொத்திட்டாங்க. இவனுக்கு 50 ரூபா ஒரு நாள் வாழ்க்கை. ஸோ ரேஷனல்ஸ் வாங்குற காசு அது. ஒரு கர்ணன் மாதிரி நடந்து வந்தா பாருங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டான். அதுக்காக தான் நானும் இன்னைக்கு திருவண்ணாமலை இருந்து வந்துட்டேன். நம்ம வந்து கை மாற்றிக்க வேண்டியது. ஆர்டிஸ்டுங்களுக்குள்ள கலைஞர்களுக்குள்ள வந்து இந்த ஒரு சின்ன இடம் தான் வித்தியாசம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வந்து நம்மகிட்ட இருந்து ரிட்டையர் ஆகலாம், போகலாம், வரலாம். அவர்கள் யாருக்குமே வரலாற்றின் பக்கங்களில் கடைசியில் ஒரு அளவு கூட இடம் இருக்காது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கலாம், IAS IPS எல்லாரையும் நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு கலைஞனுக்கு என்றைக்குமே மக்கள் மனசுலையும் வரலாற்று ஒரு சின்ன இடம் இருக்கும். நான் அந்த கருப்பசாமி ஐயா கதையில் ஒரு ஆர்டிஸ்ட் மனம் கொண்டவங்கிறான்ல, அவன் என்றைக்குமே நார்மல் ஆள் மாதிரி தெரிவான். கிளாஸ் போட்டுருப்பான், பேண்ட் போட்டுருப்பான், டிஷர்ட் போட்டுருப்பான். ஆனால் அவன் நார்மல் ஆள் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல அவன் உங்களோட வேற. அது உங்களுக்கு வந்து என்னவா தோணும்னா, அவன் ஒரு கிறுக்கன், புழைக்க தெரியாதவன், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவன் வேற, நீங்கள் இல்லை. அவன் 60 வயசு வந்து சத்தியமாக ரிட்டையர் ஆக மாட்டான். அவன் வேற ஆள். அந்த மாதிரி கருப்பசாமி ஐயா நான் ஒரு கதை படித்தேன். அந்த கதை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பான், வித்தியாசமான ஆள். அவங்க அப்பா சொல்லுவார், என் பையனுக்கு ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு கொடுத்தா அவன் நார்மல் ஆகிடுவான் அப்படின்ட்டு. அவங்க வந்து கருவாட்டு வியாபாரம் ஆரம்பிச்சு கொடுப்பாங்க தூத்துக்குடியில். அவன் சைக்கிள் எடுத்து போய் எல்லா ஊர்லேயும் போய் கருவாடு விற்றுட்டு வரணும். இப்போ 2 நாள் 3 நாள் அவன் கரெக்டாக கருவாடு விற்பாங்க. 3ஆவது நாள் பொம்பளைங்களாம் வந்து கருவாடு வாங்கும்போது, ஐயோ கருவாடு நல்லா இருக்குது தூத்துக்குடி கருவாடு, ஆனால் காசு இல்லையே அப்படின்வாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், காசு போய் எடுத்துன்னு ஆத்தா அப்படின்னு சொல்லுவோம். அவன் என்னத்துமா சொல்லுவான், காசு யாராத்தா கேட்டா இந்த எடுத்துக்கோ. 3ஆவது நாள் கடை அவுட். எதுலையுமே அவனால் நிலையா இருந்து கடைசியில் அவனுக்கு வந்து பெருநாளியில் பொண்ணு பார்த்து கட்டி வைப்பாங்க. பெருநாளி பெண்கள் வந்து கணவனை அடக்கி ஒடுக்கி வாழ்ந்துருவாங்க அப்படின்னு கட்டி வைப்பாங்க. அவன் வந்து 2-3 நாள் ஜாலியாக போவான் குடும்பம். 3ஆவது நாள் காலைல அந்த பொண்டாட்டி வந்து காலைல தூங்கி வச்சோன்னே கேப்பா, சரி வேலைக்கு போலையா நீ? அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிடும். இந்த வார்த்தையை அவன் வாழ்க்கையில் கேட்டதில்லை. வேலைக்கா? என்ன வேலைக்கா தான் அப்படின்னு கேட்பான். இல்லையா நம்ம எப்படி சாப்பிட்றது, இவ்வளோ நாள் எப்படி சாப்பிட்டோம், இவ்வளோ நாள் உங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க எப்படி எப்படியா சாப்பிட்டையா? வேலைக்கு போனால் சாப்பிட முடியாது, வேலைக்கு போக முடியாது. இப்போ ஒரு ஊரில் இந்த சுமைதாங்கி கல் வச்சுருப்பாங்க, அது மேலே ஒரு ஆள் உட்காரக்கூடாது. இவன் வேணும்னே இப்போ உட்காருவான். உட்காந்து ஊருக்காரெலாம் வந்து இதில் உட்காந்தா என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னா, என்ன தண்டனை, இதை தூக்கி தலைகீழாக போடணும், அதான தூக்கி போட்டுருவோம். அப்புறம் 100 மூடை நெல் வந்து இறங்கும். சாவடியில் சும்மா படுத்துருப்பான். எங்கள் காலத்துலாம் அந்த 100 மூடை நெல்லை வந்து 1 மணி நேரத்தில் இறக்கும் அப்படின்னு ஒரு பெருசு சொல்லிட்டோம். இவன் ஏஞ்சி 45 நிமிஷத்தில் இறங்கிடுவான் 100 மூட்டையும். இவன் எப்படி வேலை வாங்குறதுன்னு ஊருக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் காசு இருக்காது. கடைசியில் அந்த வீட்டில் அவனால் இருக்க முடியாது. ஒரு நாள் இரவு புறப்பட்டு போயிடும். என்னால் அந்த துயரம் தோய்ந்த இந்த இசைக்கு முத்து கருப்பசாமியினுடைய அப்பா பேர், ஒரு பையன் இருப்பான், கன்சீவாப்பா, எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க, வாழவே முடியாது. இப்போ 8 வருஷத்துக்கு பிறகு அவன் ஊருக்கு வந்துக்கிறான். கருப்பசாமிக்கு இப்போ 7 வயசு ஆகும். உடனே எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா எவ்வளோ நல்லா தெரியுமா, 100 மூட்டை நெல் அப்படியே இறக்குவான்டா, உங்கள் அம்மா தான் ராக்காச்சி, அவள் தான் அவனை தொத்திட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பையனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவன் வந்து சேர்ந்துருவான். வந்து சேர்ந்த உடனே 3 நாள் சந்தோஷமா இருக்கும். மறுபடியும் அவங்க வீடு 3ஆவது நாள் அவன் கொண்டாடி இதே கேள்வி கேட்பான். சரியா 8 வருஷம் போயிட்டு சந்தோஷமா வந்துட்டேன், எவ்வளோ சம்பாரிச்சுன்னு வந்த? என்ன கண்ணமா நீ, இது வந்து இந்த கண்ணமா அந்த என்ன கண்ணமா நீ வந்து இதை வந்து வெள்ளையம்மா அந்த பொண்ணு பேரு, நீ வந்து முதல்ல கேட்க வேணாமா அப்படின்னு ஒரு காடா விளக்கு ஏற்றி வச்சு ட்ரங்கு பெட்டியை திறந்து
கம்ப்ளீட்டா 4 மணிக்குள்ள வச்சு 36 ரூபாய் 50 பைசா இருக்கும். 8 வருஷத்துக்கு மொத்த சம்பாதனை. அடுத்து பண்ணாட்டி கேட்க அவன் ஓடு அழுவா. 8 வருஷம் இவ்வளவுதான் சம்பாதிச்சேன்னு கேட்பான். அவன் சொல்லுவா, தயவு செய்து நீ அந்த முகத்தை காமிக்காத. இந்த மாதிரி முகத்தை பார்த்துட்டு தான் நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிட்டேன். வெள்ளச்சாமி நாடாக்கள் செத்துருவேன். எனக்கு என் கையெல்லாம் பாரு, என் கையெல்லாம் காப்பு காய்ச்சிக்குது, என் கையெல்லாம் காப்பு காய்ச்சிக்குது. ஆனால் என்கிட்ட ஏன் காசு இல்லைன்னு தெரியல. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல கூட அவனுக்கு தெரியாது. ஏன் என்கிட்ட காசு இல்லைன்னு தெரியல கண்ணம்மா. முதல் முறையாக அன்று இரவு தான் அவன் ஒய்ஃப் வந்து அவனை புரிஞ்சுப்பான். இவன் நார்மல் ஆள் இல்லை, இவன் வந்து கலைஞன் கூட இல்லை, அதெல்லாம் வேற நம்ம வார்த்தை. அதெல்லாம் வேற ஆள். அவன் சொல்லுவா, இன்னும் புரிஞ்சுக்கினையா, நீ நாளையிலேருந்து எங்கேயும் போவேனா, வீட்டிலே இரு, நீ வந்து டிஃபன் போட்டு கொடு, நான் போய் கொள்ளைக்காட்டுலாம் வித்துட்டு வரேன். பையனை முதல்ல படிப்புலேருந்து நிறுத்தலாம். பையனுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். படிப்புலேருந்து நிறுத்தி இப்படி ஒரு அப்பா கூட போகிறது. கதை எப்படி முடியும்னா அதுதான், அதுக்காக தான் இவ்வளோ கதையை சொல்லுங்க. கதை எப்படி முடியும்னா, நார்மலாக இப்போ இட்லி போடுவாங்க, 2 நாள் தான் அவனால் இட்லி ஒழுங்காக போட முடியும். 3ஆவது நாள் அவனுக்கு அவனுக்குள்ள ஒரு கிரியேட்டர் இருந்துனே பல அவனுக்கு தோணும், ஏன்னா மனுஷன் தோன்றது வந்து இட்லி வட்ட வட்டமாக தானா போடுவாங்க. நாம சதுரமாவோ இல்லை செவ்வகமாவோ போட்டு பார்ப்பான். போட்ட போது ரியாக்ஷன் எங்கே திரும்ப வரும், கொண்டாடி வரும். எல்லாம் ஊது சிரிப்பாங்க கொள்ளைக்காட்டலாம். ஐயோ இது என்னடி இட்லி பிடிக்குது. சாயங்காலம் வந்து இட்லி தட்டை போட்டு உடைப்பான். ஏன் அவங்க இட்லியே ரவுண்டா போறது உங்களுக்கு என்னையா வந்துச்சு. ஆமா, அவன் கையெடுத்து கூடுவான், நீ மறுபடியும் அந்த முகத்தை காமிச்சதா ஒழுங்காதான் இருப்பேன். கடைசி அந்த கதையை தமிழ்ச்சல் எப்படி முடிக்கிறார்னா, இப்பொழுதும் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அவர்கள் சுடுகிற போண்டா வடை எல்லாம் இருக்குல்ல, அதில் அவனும் கருப்பசாமியும் ஃபுட்பால் விளையாடி பார்த்ததும், அவன் யாராவது டீ குடிக்க வந்தால் உங்கள் தாக சாந்திக்கு தேநீர் அருந்துகிறீர்களா என்று சுத்த தமிழில் கேட்பதும், சாகும் வரை அவனிடம் போகவே இல்லை அப்படின்னு முடியும். என்னன்னா, ஒரு கலைஞன் அப்படின்றவன் நார்மல் ஆள் இல்லை. உங்கள் கூட தான் இருப்பான், இஎம்ஐ கட்டுவான், அவன் வந்து சாவு வாழ்வு எல்லாத்துக்கும் போவான். ஆனால் வேற ஒன்றா இருக்கும். அந்த வேற ஒன்று அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா, அதுதான் 60 வயசுல நீ பாதுகாப்பான வாழ்க்கையில் இருக்கலாம், நல்ல சம்பளம், நீ அப்புறம் ரிட்டையர் ஆனதுன்னா வந்து 50% பென்ஷன் கிடைக்கும், அதை நீ 1.25 லட்சம் வாங்கினா உனக்கு வந்து 80,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அட்டவணை இல்லை, அதை வந்து அப்படி தள்ளி விடுவான். இதெல்லாம் எனக்கு வேணாம். அப்புறம் நான் எப்படியோ போய் பிழைக்கிறேன், நீ எப்படியோ போய் பிழைக்கிறேன் அப்படின்றது இருக்குல்ல, அது நாங்கள் 2 பேருமே அப்படி வெளியே வந்த ஆட்கள் தான். எப்படியோ போய் பிழைக்கிறேன் அப்படின்னு அந்த புழுக்கம் வந்து நம்மள அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த புழுக்கம் வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஒரு வகையில 60 வயசை இந்த 2 நண்பர்களும் கடந்துட்டு, நான் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு தடவை ஜெயகாந்தன்ட்ட பிளஸ்ஸிங்காக நிற்கும் போது அவர் சொன்னாரு, புருஷன் பொண்டாட்டியா எங்க கல்யாண நாள்னு நினைக்கிறாங்க, எங்க கல்யாண நாள் அன்னைக்கு எங்க கூட இருந்தாரு ஜேகே. அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு பிளஸ்ஸிங் கேட்டப்போ அவர் சொன்னாரு, புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுல போய் என்னையா சிறப்பு இருக்குது, அதை போய் நான் வாழ்த்தேன். ஷாக் ஆயிட்டேன் நான். அப்புறம் ஜேகே நண்பர்களா வாழ்ந்தேன், ஃப்ரெண்ட்ஸா ஒரு 30 வருஷம் 35 வருஷம் வாழ்றது தான் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகளுக்கு, மனைவிக்கும் கணவனுக்கும், நமக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் என்ன டிஸ்டன்ஸில் நம்ம பயணித்தால் பிரச்சனைகள் வராது அப்படின்னு மட்டும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகம் ஒரு பூ மாதிரி அழகானது தான். ஆனால் இல்லை, மனுஷபுத்திரனுடைய ஒரு புகழ்பெற்ற கவிதை, ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் இட வேண்டிய இடைவெளி எதுவென துல்லியமாய் கணக்குண்டிய விதம் என்ற அந்த கவிதையாகும். ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் இட வேண்டிய இடைவெளி எதுவென்று துல்லியமாய் கணக்குண்டிய விதம். ஒரு தென்னை மரத்திற்கும் இன்னொரு தென்னை மரத்திற்கும் இட வேண்டிய இடைவெளியும் எனக்கு தெரியும். ஒன்றாக அவர் சொல்லிக்கொண்டே போய் கடைசியில் சொல்கிறார், நீயும் நானும் கடைசி வரை செழித்து வளர இட வேண்டிய இடைவெளி இது. ரொம்ப ரொம்ப மனிதனுடைய மனசை ரொம்ப கேள்வி கேட்கிற ஒரு கவிதையாக நான் இந்த கவிதையை பார்க்கிறேன். ஒரு கவிஞன் ஒரு சமூகத்தை பார்த்து
ஒரு மனிதர்களை பார்த்து, சக மனிதர்களை பார்த்து என்ன டிஸ்டன்ஸை நீயும் உன் மனைவியும் கைப்பற்றுகிறீர்கள், நீயும் உன் குழந்தைகளும் என்ன டிஸ்டன்ஸை வைத்திருக்கிறீர்கள், நீயும் உன்னுடைய அப்பாவும் என்ன. நான் வந்து இங்கே வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு லைஃப் இருக்குது இந்தியாவில், தமிழ்நாட்டில். ரொம்ப நீங்கள் யாரும் கோச்சிக்கோனா, தமிழில் வந்து கண்ணம்மாவோட 30 வருஷம் கண்ணம்மாவோட மட்டும்தான் வாழ்ந்துக்கிறான்றது உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம். நான் அமெரிக்கா ட்ராவல் பண்ணேன், என்னை வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டு போனார் என் ஃப்ரெண்டு. நான் இதோட கூட சொல்லி முடிக்கிறேன். அந்த ஹீட் ஒரு பேர், 88 வயசு ஆகுது. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து 83 வயசு, ஜூடி அவங்க பேர். இது பேர் வந்து ஜூட். அவங்க எங்களுக்காக ஒரு கேக்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். உட்காந்தோடனே என்னை கூட்டு போனவர் வந்து டாக்டர் ரஜினின்னு ஒருத்தர். அவர் வந்து ஜூட் உங்கள் லவ் ஸ்டோரி பாபா சார் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அந்த அம்மா வந்து முகம்லாம் வெள்ளைக்காரனுக்கு ஏற்கனவே வெள்ளையான முகம்ல ரத்தம் வெளியே வந்து ஊழ்ந்துரும், அவ்வளோ வெக்கப்பட்டுச்சு. இவர் வந்து அவருடைய காதல் கதையை சொல்கிறார். பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா முதல் அந்த அந்த கதை கொஞ்சம் பின்னாடி இருக்குது, நான் அப்போ சொல்கிறேன். முதல் அந்த அம்மா சொல்லுது, இவர் வந்து இவருடைய காதலை முதல்ல எனக்கு தெரிவிச்சப்போ எனக்கு 65 வயசுன்னு சொல்லுது. ஜூட் வந்து இவர்கிட்ட தன்னுடைய லவ்வர் சொல்லும்போது அந்த அம்மா நம்ம பதில் சொல்லிச்சா, எனக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க, 6 பேர குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுடைய சம்மதம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், 10 days வெயிட் பண்ணுவேன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 65 வயசுல அந்த அம்மா வந்து இவருடைய காதலை ஏற்றுச்சுன்னா இவருக்கு அப்ப என்ன வயசு அப்படின்னு. என்னன்னா ஒன் லைன்ல சொல்லி முடிக்கிறேன். அவர் வந்து இந்த பொண்ணு ஆமா என்ன இன்டர்வியூலாம் பண்ணேன். அந்த ஜூட்டோடைய லவ் ஸ்டோரியோடு நான் முடிக்கிறேன். அவர் வந்து மரங்கள்லாம் வெற்ற ஒரு வேலை செஞ்சுருந்தாரு அமெரிக்காவில். அப்படி பார்க்கும்போது தான் ஒரு பொண்ணை அவர் பார்க்குறாரு. 2 பேருக்கும் பயங்கரமான லவ். அந்த பொண்ணை சொல்கிறா, காதலை விட எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து அமெரிக்காவில் எனக்கு சொந்தமாக ஒரு வீடும் ஒரு பெரிய காரும் வேணும் அப்படின்றார். இவர் வந்து அப்போ இவருடைய நிறுவனம் வந்து நல்லா வளருது. இவருடைய நிறுவனத்தினுடைய பேப்பர் செட் போய் பேங்க்கில் வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கார் வாங்கி ப்ரொஃபன் பண்ணுறாரு. இல்லை, கார் வந்து கல்யாணம் தண்ணிக்கு வாங்குறாரு. முன்னாடியே ஒரு வீடு வாங்கி அந்த பொண்ணுக்கு ரீச் பண்ணி கொடுக்குறாரு. இவங்க 2 பேருக்கும் சர்ச்சில் கல்யாணம் நடக்குது. சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. என்னால் அந்த கதையை கேட்கவே முடியல. அந்த ஜூட்டுக்கிட்ட அந்த அந்த பொண்ணு சொல்கிறா, ஜூட் வெரி சாரி, கொஞ்சம் வண்டியை நிறுத்துறா. இல்லை, எனக்கு வீடும் காரும் தான் வேணும், நீ வேணாம் சொல்ற. அவரு சும்மா விளையாடலாம், அது ஜோக் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, சீரியஸாக எனக்கு வந்து வேற ஒரு லவ் அஃபேர் இருக்குது. ஆனால் அவனாலலாம் ஒரு காரும் வீடும் வாங்கி கொடுக்க முடியாது, நீ தான் வாங்கி தர முடியும். இப்போ அவருக்கு கொஞ்ச நேரம் மட்டும் தான் இதெல்லாம் உண்மை அப்படின்னு தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணோம், நீ இறங்கி நடந்து போயிடும் உங்கள் வீட்டுக்கு. கல்யாணம் ஆன அன்னைக்கு இவர் இறங்கி நடந்து வீட்டுக்கு வந்தார். நான் இந்த கதையை அவர் சொல்லும்போது இந்த அம்மாவை பார்க்குறேன். இந்த அம்மா இல்லை, இந்த அம்மா தான் 65 வயசுல தானே. ஆனால் பார்க்குறேன் அந்த அம்மா வந்து கொஞ்சமும் சலனம் இல்லாத மகனே அப்படிதான் நீ வாழ்க்கையை ஆரம்பிச்சான்ற மாதிரி அந்த அம்மா அவரை பார்த்துருக்குது. இவர் போயிடுறாரு. போயிட்ட உடனே அந்த காரும் அந்த பொண்ணுக்கு தான், அந்த வீடும் அந்த பொண்ணுக்கு தான் இருந்தார். நம்மள 25-30 வருஷத்துல அவருக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா முழுக்க 30 இடங்களில் மிகப்பெரிய நிறுவனங்கள், ரொம்ப பெரிய பிக் ஷாட் ஆகிறாரு. கல்யாணங்கள் எதுவுமே பண்ணல. ஒரு நாள் கார் எடுத்துன்னு போய் அவருடைய நண்பர்கள்லாம் ஈபிக்கு மரம் வெட்டுற வேலையை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு பையன், ஒரு 20-25 வயசு பையன் வந்து வீட்டை சொல்கிறான், அங்கிள் எங்கள் அம்மா அவங்கள பார்க்கணுன்றாங்க. யார் இந்த ஊரில் இருக்குது, நம்மளுக்கு யார் பார்க்குறாங்க போனால் அந்த பொண்ணு வந்து ஹை ஜூட் எப்படிங்கிற அவர் சொல்கிறாரு, அவன் கை தான் கொடுக்க வந்தான், நான் ஹக் பண்ணேன் அப்படின்றாரு. அப்படியே அதே துள்ளோட நான் ஹக் பண்ணேன். அவன் வந்து அப்படியே எப்படி இருக்க அப்படின்னு, எப்படி இருக்கேன்னு கேட்டேன். வா அப்படின்னு கூட்டிட்டு போய் காமிச்சா அவன் வீட்டுக்காரன் 4th ஸ்டேஜ் கேன்சர். துயரமான வாழ்க்கை. நமக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, மனிதர்களை புரிந்தே கொள்ள முடியவில்லை. அப்படி ஒரு துரோகம் பண்ண ஒரு பெண்ணினுடைய கணவனுக்கு சாகிற வரையிலும் பல்லாயிரக்கணக்கான டாலர்களை இந்த ஆள் செலவு பண்ணிக்கலாம். இவருக்கும் அந்த அந்த குடும்பத்துக்கு என்ன உறவு? அப்புறம் அவன் ஒரு கட்டத்தில் இறந்துடுறான். அதற்கு பிறகு 10 வருஷம் பொறுத்து ஒரு வால்மார்ட்ல இந்த அம்மா பார்க்குறாரு. இந்த அம்மா மேலே ரொம்ப காதல் வயப்பட்டு எப்படிலாம் என்னுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறார்.
முதல்ல நான் பூச்செண்டு வச்சேன், அவள் வந்து பார்த்துட்டு தூக்கி போட்டா. அப்புறம் வந்து பூச்செண்டுக்குள்ளே ஒரு டைமண்ட் ரிங்கு வச்சேன், அது தூக்கி போட்டா. அப்புறம் ஒரு கார் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் என் பேத்திங்களையும் பசங்களையும் கேட்டுட்டு நான் சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் 2 பேரும் இந்த உலகத்தின் மிக அற்புதமான காதல்களாக வாழ்ந்துட்டோம். அப்போ வயசு எதுவுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரணம் இல்லை. நண்பர்களே, எங்கள் இனிய நண்பர் தமிழியலனை கண்ணம்மாவை இந்த அருமையான நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி வாழ்த்துகிறேன். நீங்கள் கணவன் மனைவியாக, கணவன் மனைவி என்கிற போதே ஒரு சின்ன அதிகாரம் கணவனுக்கு ஏற்றப்படுவதை நான் உணர்கிறேன். நீங்கள் நண்பர்களாக கடைசி வரையிலும் பாபா சிவத்துறை அவர்களுக்கு நமது நிறுவனத்தின் தலைவர் திரு சிவகலன் அவர்கள் பொன்னாடை போட்டி நினைவு பரிசு வழங்குகிறார். தமிழ் இங்க வந்து 8 மணிக்கு